அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அமெரிக்காவில் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் எதிர்காலத்தில் அந்நாட்டுக்குள் நுழைவதற்கான தகுதியையே இழக்க நேரிடும் என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவிக்கையில், திருட்டு, கொள்ளை, தாக்குதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் விசா ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் சட்டம் ஒழுங்கை வெளிநாட்டவர்கள் மதித்து கடைபிடிக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைக்கான காரணம் அமெரிக்காவில் உள்ள டார்கெட் நிறுவனத்தின் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்திய பெண் ஒருவர் சுமார் 7 மணி நேரமாக பொருட்களை வாங்குவது போல் நடித்து பிறகு 1.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி வெளியேற முயன்றுள்ளார். இதை கவனித்த ஊழியர்கள் போலீசுக்கு தகவல் அளிக்க அங்கு வந்த போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். பணம் செலுத்த தயாராக இருந்ததாக கூறியும் போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது வெளியானதை அடுத்து இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் சட்டத்தை மீறுவதை தவிர்க்க வேண்டும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.